வந்து எப்படி மெஷர் பண்ண போறோம். ஸோ எதுனாலாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் காஜஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஸோ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் காஜஸ். ஸோ மேனோமீட்டர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனோமீட்டர் இதெல்லாம் மேனோமீட்டர்ஸோட டைப்ஸ். பீசோமீட்டர், பீசோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் டு மெஷர் த ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மால் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்றதுக்காக தான் இதை மெயினாக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டு அட்மாஸ்பியரா இருக்கும். அனதர் எண்ட் பாத்தீங்கன்னா இன்சர்டட் இன் த ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட் வேர் வி ஹேவ் டு மெஷர் த ப்ரெஷர். ஓகேங்களா. இதுதான் வந்து பீசோமீட்டர். ஓகேங்களா. ஸோ எங்க வந்து ஃப்ளூயிட் ப்ரெஷர் மெஷர் பண்ணோமோ அங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அனதர் எண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டு அட்மாஸ்பியரா இருக்கும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பீசோமீட்டர். ஓகேங்களா. பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்மால் ப்ரெஷர் தான் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியாது பீசோமீட்டர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு பைப்ல வந்து இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு ஹெட் வந்து ப்ரெஷர் ரைஸ் ஃப்ளூயிட் ரைஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஹெட் ஆஃப் லிக்விட். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் லிக்விட்ல வந்து ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் 3 மீட்டர் வந்து வாட்டர் ரைஸ் ஆகுது அப்படின்னா 3 மீட்டர் ஹெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரெஷர் வந்து எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்லயும் சொல்லலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் லிக்விட்லயும் சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப ஸோ எவ்வளவு ரைஸ் ஆகுதோ அந்த டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல வந்து டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ல வந்து நம்ம ப்ரெஷர் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹெட் வந்து அதுல இருந்து ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரோ ஜிஹெச் யூஸ் பண்ணி ப்ரெஷரை கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூடியூப் மேனோமீட்டர். ஸோ அந்த பீசோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மேனோமீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா ஒரே ஒரு காலம் யூஸ் பண்றதுனால, ஒரே ஒரு லெக் மட்டும் தான் யூஸ் பண்றதுனால சிம்பிள் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நார்மலா மேனோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லெக் இருக்கும். ஸோ வெதர் இன் மே பி இன்வெர்டட் ஆர் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், இன்வெர்டடாகவும் இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா மேனோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரே ஒரு லெக் மட்டும் யூஸ் பண்ணி பண்றதுனால அது என்ன சொல்லலாம், சிம்பிள் மேனோமீட்டர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூடியூப் மேனோமீட்டர். ஸோ யூடியூப் மேனோமீட்டர் நேம்ல இருக்கு பாருங்க, யூடியூப் யூ மாதிரி இந்த ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூ ஷேப்ல இருக்கும். ஸோ யூ ஷேப்ல இருக்கிறதுனால அது வந்து யூடியூப் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூடியூப் மேனோமீட்டர் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ப்ரெஷர் மெஷர் பண்றதுக்கு. ஓகேங்களா. அதோட அந்த பீசோமீட்டர் லார்ஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியாது, அது எல்லாமே இது ஓவர் கம் பண்ணிடும். ஓகேங்களா. இது வந்து லார்ஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீசோமீட்டர் யூஸ் பண்ணி கேஸ் பிரஷர் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ யூடியூப் மேனோமீட்டர்ல கேஸ் பிரஷர் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பிரஷர் மெஷர் பண்ண முடியாது. கேஸ் ஓட பிரஷரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப் மேனோமீட்டர்ல யூஸ் பண்ற லிக்விட் வந்து மேனோமெட்ரிக் லிக்விட் அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? ஏதோ ஒரு லிக்விட் யூஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அந்த ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மேனோமெட்ரிக் லிக்விட் தனியா அதுல இருக்கும். நம்ம வந்து மெஷர் பண்ண வேண்டிய லிக்விட் வேறையா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து அது கொடுக்குற அதுல யூஸ் பண்ற லிக்விட் மேனோமெட்ரிக் லிக்விட் சொல்றாங்க. அந்த மேனோமெட்ரிக் லிக்விடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெஷர் பண்ண வேண்டிய லிக்விடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி விட கிரேட்டரா இருக்கும் யூஸ்வலா. எதுல? யூடியூப் மேனோமீட்டர்ல. ஓகேங்களா? அந்த வேப்பர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா should be as small as possible. ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம மேனோமெட்ரிக் லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு பாசிபிள் as small as பாசிபிளா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் மேனோமெட்ரிக் லிக்விட மெர்க்குரி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எங்க எதுக்காக யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம், அதுல யூஸ் பண்ற ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து மெஷர் பண்ற ஃப்ளூயிடோட கிரேட்டரா இருக்குமா லெஸரா இருக்குமா, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட். இதே இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட்குள்ள. ஸோ டிஃபரன்சியல் மேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி டேர்ம் கொடுத்துருப்பாங்க. டிஃபரன்சியல் அப்படிங்கிறது அந்த டேர்ம்லயே தான். 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் மெஷர் பண்றது டிஃபரன்சியல் மேனோமீட்டர். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதே இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டுக்குள்ள ரொம்ப கம்மியான ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து யூடியூப் மேனோமீட்டர் இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அக்யூரேட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்மால் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் அதுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் தான் கேட்பாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பாதி மேட்ச் த ஃபாலோயிங், பாதி ஸ்டேட்மெண்ட்ஸ். மேக்சிமம் அப்படிதான் கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எதுன்னு நம்ம கரெக்ட்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவோம், 4 ஸ்டேட்மெண்ட்லயுமே கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய படிக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன பண்ணுவோம், 4 கொடுத்தாங்க அப்படின்னா அதுல 3வது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம கரெக்டா போட முடியும் இல்லையா? அப்ப முன்னாடி அந்த ஒரு கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சா போதும். இப்ப வந்து என்னது, நான் மேத்ஸ் ஃபாலோயிங் இருந்தாலும் சரி ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி 4 தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால கரெக்டா போட முடியும். ஓகேங்களா? அப்ப ஒரே கொஸ்டின்ல 4மே கொடுத்துருவான் அவன். அதனால என்ன பண்ணணும், நம்ம நிறைய படிக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே ஜெனரல் ஸ்டடிஸ் சரி இதுலயும் சரி என்ன பண்றாங்க, எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இல்ல மேத்ஸ் தான் ஃபாலோயிங். ஏன்னா ஒரே கொஸ்டின்ல அவங்க நிறைய கொடுத்துட்றாங்க. எல்லா கொஸ்டினுமே 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னாலே 16 ஸ்டேட்மெண்ட் வந்துருது இல்லையா? அப்ப வந்து என்ன பண்ணணும், நீங்க எல்லாத்தையுமே எதையும் ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். இதே நம்ம இதுல மேத்ஸ்ல ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? எது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்றது, எது ஸ்மால் ப்ரெஷர், எது கேஸ் ப்ரெஷர் மெஷர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். நெக்ஸ்ட் ஸோ இன்க்ளைன்ட் மேனோமீட்டர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இன்க்ளைன்ட் மேனோமீட்டர் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இன்க்ளைண்டா இருக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு பைப்ல மெஷர் பண்றப்பல இன்க்ளைண்டா. இன்க்ளைண்டா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ப்ரெஷர் மெஷர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் ஈக்குவல் ரோ ஜி ஹச் இல்லைங்களா? என்ன ஹச் ஹச் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா ரோ ஜி ஹச்னு போடுவோம். இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இருக்கிறதுனால என்ன ஆகும், ரோ ஜி ஹச் இன்டூ சைன் தீட்டான்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதான் வெர்டிகலா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெர்டிகலா வெர்டிகலா இருந்தா தான் எவ்வளவு ப்ரெஷர்னு தெரியும். இன்க்ளைண்டா இருக்கிறதுனால இந்த சைன் தீட்டாங்கிற டேர்ம் ஆட் பண்ணிக்கணும். எது எங்க வந்து இன்க்ளைண்ட் மேனோமீட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ப்ரெஷர் இருக்கு, ஒரே பாயிண்ட்ல ரொம்ப கம்மியான ப்ரெஷரா இருக்கு. ஸோ அதை வந்து வெர்டிகலா மெஷர் பண்ணும்போது நம்ம கரெக்டா அந்த ஹைட் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அது இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா நிறைய இருக்கும் இல்லையா? புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 mm தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
அதே ஹைட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி சென்சிட்டிவா எங்க வந்து சென்சிட்டிவிட்டி நமக்கு நல்ல அக்யூரசி எங்க தேவைப்படுதோ, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்ட் மேனோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. the sensitivity of inclined manometer, sensitivity of inclined, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டதில்ல, இதுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 1 divided by sin theta. The sensitivity of the inclined manometer. Next, mechanical gauges. மெக்கானிக்கல் கார்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே டு லைஃப்ல பார்க்கறது தான். நம்ம வந்து டூ வீலர் டயருக்கெல்லாம் வந்து காத்திருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து மெக்கானிக்கல் கார்ஜஸ். ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணாலே எவ்வளோ டயர் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது இல்லையா, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதுதான், இதுதான் அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெசிஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஹை ப்ரெசிஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். எங்க வந்து ஹை ப்ரெசிஷன் தேவையில்லையோ அங்கதான் வந்து இந்த மெக்கானிக்கல் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது ஒரு பாயிண்ட். எங்கன்னா ஆட்டோமொபைல் டயர் ஏர் ப்ரெஷர். இதுக்கு வந்து நேம் பாத்தீங்கன்னா போர்டான் காஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்டான் டியூப்ஸ். ஸோ ஹை ப்ரெஷர் எங்க ரெக்குயர்மெண்ட் இல்லையோ அங்கதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க எதாவது மெக்கானிக்கல் கேஜஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் போர்டான் டியூப். போர்டான் டியூப்ங்கிறது என்னது, இந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் டயருக்கு ஃபில் பண்றாங்களே யாரு, அதான் போர்டான் டியூப்ஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் தான். ஓகேங்களா. அந்த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it deals with the fluid behavior under rest. ஓகேங்களா. ஸ்டாட்டிக்னா என்னது, ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃப்ளூயிடோட பிஹேவியர் பத்தி படிக்கிறது தான் என்னது, ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ்ல வந்து ஒரு கான்டாக்ட்ல இருக்கு. ஓகேங்களா. எய்தர் இட் மே பி பிளேன் ஆர் கர்வ்டு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்டட் பை ஃப்ளூயிட் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேங்களா. வெதர் இட் மே பி பிளேன் ஆர் கர்வ்டு. கர்வ்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும், எது, அந்த சர்ஃபேஸ்ல. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு நேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட், இல்லைன்னா டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. புரியலையாப்பா. ஸோ ஒரு லிக்விட்ல ஒரு டேங்க்ல தண்ணி இருக்கு, ஒரு டேம்ல தண்ணி நிக்குது. டேம் எக்ஸாம்பிள் டேம் எடுத்துக்கோங்க, மேட்டூர் டேம்ல தண்ணி நிக்குது. அப்ப டேம்ல அந்த டேமோட வால் மேல ஃப்ளூயிட் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குமா கொடுக்காது, தண்ணி வந்து ப்ரெஷர் கொடுக்குமா கொடுக்காதா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இல்லைன்னா டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டெக்னிக்கலா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்ல ஹைட்ரோஸ்டாட்டிக் த்ரஸ்ட் ஆர் டோட்டல் ப்ரெஷர். ஸோ அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸா இருந்தாலும் கொடுக்கும், பிளேன் சர்ஃபேஸா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ் நேம் தான் என்னது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்.
ரெஸ்ட் இல்லைன்னா டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் எதுவுமே அக்கர் ஆகாது. ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸ் தான், இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் அக்கர் ஆகும். ஸோ அந்த வால்க்கு அகேன்ஸ்டா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னா என்னது? ஸோ வால் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி ஆக்ட் ஆகுறது டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், இப்படி ஆக்ட் ஆகுறது நார்மல் ஃபோர்ஸ் இல்லைங்களா? டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது எப்போ ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கும்போது மட்டும்தான். ஓகேங்களா? ப்ரெஷர் எப்பவுமே அப்படின்னா ப்ரெஷர் அது உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் எப்பவுமே எப்படி அக்கர் ஆகும்? நார்மல் டு த ஏரியா. ஓகேங்களா? அந்த ஏரியாவுக்கு நார்மல், அதாவது 90 டிகிரியில தான் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மேக்னிடியூட் அந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த டோட்டல் ப்ரெஷர் அது வந்து அதோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா இன்டூ ஹச் பார் இன்டூ ஏ. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிறது என்னது? ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் ஆர் டோட்டல் ப்ரெஷர். காமா ஹச் பார் இன்டூ ஏ. காமா இஸ் த யூனிட் வெயிட் ஆஃப் த லிக்விட். ஓகேங்களா? ஹச் பார் இஸ் த centroid. A is the area. So எந்த ஏரியா? கான்டாக்ட் ஏரியா, வெட்டட் கான்டாக்ட் ஏரியா ஆர் வெட்டட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? எப்படி எந்த ஏரியா வந்து கான்டாக்ட்ல இருக்கோ அதுல தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த டோட்டல் ப்ரெஷர் வந்து இல்லைன்னா டோட்டல் ப்ரெஷர் இல்லை ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த ஆக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கேட்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். Point of application of total pressure or hydrostatic force. இது எல்லாமே clear ஆயிடுச்சா? என்ன பார்த்தோம்? சென்டர் ஆஃப் பிரஷர். என்ன சார்? பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னது? சென்டர் ஆஃப் பிரஷர். அந்த சென்டர் ஆஃப் பிரஷர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை லாஸ்ட்டாக சொல்றேன் நான். அதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் பிளேன் சர்ஃபேசஸ் பார்க்கலாம். ஸோ பிளேன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனா பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா? காமா ஹச் பார் இன்ட்டு ஏ, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு சென்ட்ராய்டு இன்ட்டு ஏரியா. ஸோ அதே தான். ஓகேங்களா? ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு, அதுல ஃப்ளூயிட் கொடுக்குற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எஃப்
that is equal to gamma h bar into A. H is depth of centroid below free surface. இது ரொம்ப important. Depth of centroid below free surface. ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் இமர்ஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ வாட்டரோட சர்ஃபேஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க டெப்த் இதோட சென்ட்ராய்டு எங்க இருக்கும்? ஸோ டினா D/2ல இருக்கும் இல்லைங்களா? அப்ப சென்ட்ராய்டு எப்படி நீங்க போடக்கூடாது, கொண்டு போய் இங்க D/2 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஸோ 2 மீட்டர் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து 2 மீட்டர்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா 2 பிளஸ் D/2 தான் என்னவா எடுத்துக்கணும்? சென்ட்ராய்டா எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த டேர்ம் சொல்லியிருக்காங்க. என்னது? டெப்த் ஆஃப் சென்ட்ராய்டு பிலோ ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேவா? சப்போஸ் இருந்துச்சு அந்த சர்ஃபேஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So next, vertical plane. So same, the total hydrostatic force on one side of the wetted surface, that is equal to gamma into h bar into A. H bar is the depth of centroid below the free surface. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? காமா ஹச் பார் இன்டூ ஏ. ஸோ இங்கிருந்து என்ன கால்குலேட் பண்ணும்? சென்ட்ராய்டு. ஸோ ஹச் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ், ஹச் அப்படிங்கிற டெப்த்தில் இருக்குது அப்படின்னா சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்? h/2. So next, inclined plane. ஸோ இது வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து என்னது? தீட்டா ஆங்கிள் வந்து அந்த நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து வாட்டர் சர்ஃபேஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ். ஸோ இதுல ப்ரீவியஸ் கேஸ்ல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா h/2 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்ப சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொன்னோம்? ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த டோட்டல் ப்ரெஷர் தான் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 1/2 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேங்களா? 2/3 ஆஃப் ஹச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்படி? ஹச் பார் இல்ல ஹச் ஸ்டார் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது கூட டேம்ல வாட்டர் வந்து ஃபோர்ஸ் ஏட்டாது வந்து 2/3 அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து 2/3, ஸோ மேக்ஸிமம்ல இருந்து 1/3 அப்படின்னு எடுத்துட்டு போனோம் இல்லைங்களா, நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ இன்க்ளைன்டு பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், தட் இஸ் சேம் காமா ஹச் பார் இன்டு ஏ தான். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து சென்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா இங்க இருந்து ஹச் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து சென்ட்ராய்டு அந்த இப்படி நீங்க எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. இங்க இருந்து எந்த டிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது. எங்க இருந்து எடுக்கணும், ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ராய்டு எங்க இருக்குது அதை தான் என்னவா எடுத்துக்கணும், ஹச்சா எடுத்துக்கணும். ஓகேவா. ஹச் பாரா எடுத்துக்கணும், அதாவது சென்ட்ராய்டு. சென்டர் ஆஃப் பிரஷர் எங்க இருக்கும், அது கீழே இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டு மேல இருக்கும். இது வந்து ஜெனரலா நான் சொல்றேன். சென்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும், சென்டர் ஆஃப் பிரஷர் அது கீழே தான் இருக்கும். ஸோ ரொம்ப டெப்த் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, அந்த சப்மர்ஜ் ஆயிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டெப்தா இன்க்ரீஸ் ஆகி கீழே போச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டு பக்கத்துல போகும். ஓகேங்களா. ரொம்ப கிட்ட கிட்ட போகும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா சிபி, அதாவது சென்டர் ஆஃப் பிரஷர் ஹச் ஸ்டார் லைஸ் பிலோ த சென்ட்ராய்டு. ஓகேங்களா. So when depth of the depth of immersion increases, HC approaches H bar. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப நோட், ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்ல இருந்தாலுமே என்ன ஆகாது, இந்த அதே சேம் தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பேஸ் பண்ணி அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான். ஓகேவா. புரியுதா. அப்ப புரியலையா, புரியுதா. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் பிரஷர். சென்டர் ஆஃப் பிரஷர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, என்னது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த point of application of the total pressure or hydrostatic force. ஸோ இது வந்து எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நீங்க நேம் கொடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சிபி இல்ல ஹச் ஸ்டார், அது ஹச் பார், இது ஹச் ஸ்டார், அந்த மாதிரி டிஃபரன்சியேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஹச் ஸ்டார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹச் பார் சென்ட்ராய்டு பிளஸ் ஐஜிஜி with respect to centroid, moment of inertia with respect to centroid divided by area into centroid. So H star is independent of the density of fluid. ஓகேங்களா. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட பேஸ் பண்ணி இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா காமா வந்துடும் ஹச் பார்ல, சாரி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது. சரி, டோட்டல் ப்ரெஷர் கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதுல இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. ஓகேங்களா. ஹச் ஸ்டார் வந்து ஃப்ளூயிடோட டென்சிட்டி பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகாது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சிஜி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், சிஜி வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு மேலதான் இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் இம்மர்ஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ரெண்டும் அப்ரோச் ஆகி ரெண்டும் கடைசியா மெர்ஜ் ஆயிடும் எப்ப ரொம்ப டெப்த் இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் கர்வ்டு சர்ஃபேசஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பெருசா கேட்க மாட்டாங்க. அது ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட், ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. அந்த ரெண்டு காம்பனன்ட்டும் எது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஹரிசாண்டல் காம்பனன்ட் எதை பேஸ் பண்ணி எடுக்கும், வெர்டிகல் காம்பனன்ட் எது பேஸ் பண்ணி எடுக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஹரிசாண்டல் காம்பனன்ட் FH எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா acting on pressure force acting on the projection of the curved surface on vertical plane. ஓகேங்களா? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்ப்போம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா equal to the horizontal component of the pressure force is equal to the force acting on the projection of the curved surface. Projection of the curved surface on vertical plane. So இப்போ ஒரு curved surface இருக்கு. So vertical planeல இருக்கிற projectionல act ஆகிற force equal இருக்கும். எது horizontal component and is acting at the center of pressure. And is acting at the center of pressure of the projected area. So next, vertical component எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா vertical component of the force is equal to the weight of the liquid above surface up to the free liquid surface. So இதுதான் free liquid surface. So இங்க ஒரு curved object இருக்கு. So அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த curved surface மேல இருக்கிற liquid இருக்குது இல்லையா, அந்த liquidோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். எது? வெர்டிக்கல் காம்பனன்ட். ஓகேங்களா? ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா இது, வெர்டிக்கல் காம்பனன்ட்னா இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் பிரஷர் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க ஒரு 4-5. எல்லாமே தேவையில்ல, ஒரு 5 ஷேப்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டைரக்டா நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்ல, ஈஸியா போட்டுக்கலாம். Center of pressure of different plane surfaces free from liquid surface. சரி, from free liquid surface, அதாவது வந்து surface free surface ஓட டச்சா இருந்தா, ஓகேங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை போடக்கூடாது. ஓகேங்களா? ஃப்ரீ சர்ஃபேஸோட இருக்கும்போது மட்டும்தான். சென்டர் ஆஃப் பிரஷர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேன் சர்ஃபேசஸ் ஃப்ரம் ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்டாங்குலர். பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸ். நம்மளோட ஆப்ஜெக்டும் எங்க இருந்து இருக்குது? லிக்விட் சர்ஃபேஸ்ல இருந்து தான் இருக்குது. ஃப்ரீ சர்ஃபேஸோட டச் ஆகி தான் இருக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பிரஷர் என்னவா இருக்கும்? 2h/3. ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவையில்ல. h bar plus igg divided by a into h bar பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை, டைரக்டா நீங்க போட்டுக்கலாம். Only when the object is at the free liquid surface. Next, triangle with base on free surface.
டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ட்ரையாங்குலர் வித் பேஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ்ல பேஸ் இருக்கணும், அந்த கேஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா h/2. Next, third case, triangle with vertex on the free surface. So free surface la vertex இருக்கும். So அந்த கேஸ்ல center of pressure is equal to 3h/4. Next, circular. Pi d/8. Next, semicircular. Three pi d divided by 32. Quadrant of a circle.